நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான ஒரு 3 முக்கியமான ஃபீச்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோல நான் காட்டக்கூடிய ஒரு 3 முக்கியமான ஃபீச்சரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பயனுள்ளதாவே அமையும் நான் நம்புறேன். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும், உங்க போன்ல நீங்க பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்காக ஒரு 3 முக்கியமான ஃபீச்சர் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிடுறேன். அதாவது உங்கள் ஃபோனுக்கு தேவையில்லாத கால்ஸ், அலர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. எப்போனா நீங்கள் பிஸியாக இருக்கிற டயத்தில். ஸோ அந்த மாதிரி டைங்களில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு தான் டிஎன்டி, அதாவது டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக எனேபிள் பண்ணாலே போதுமானது. வரக்கூடிய எல்லா காலும் உங்களுக்கு மியூட் பண்ணிடலாம். பட் அதில் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது டார்க் மோட், அதாவது உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் ஒரு டார்க் மோட் இருக்குது. நார்மலாக நம்ம டார்க் மோடை எனேபிள் பண்ணோம்னா கம்ப்ளீட்லி 24 ஹவர்ஸும் எனேபிளாகவே இருக்கும். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ட்ரிக் இதில் இருக்குது இந்த டார்க் மோடில். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மிக முக்கியமானது வந்து கூகுள் அக்கௌண்ட். ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு பெர்மனண்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள எல்லா டேட்டாவையும் அதில் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஆப் டேட்டா, சிஸ்டம் டிவைஸ், அதே போல் உங்களுக்கு கான்டாக்ட், எஸ்எம்எஸ், டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா டிஎன்டி, அதாவது டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ இதில் எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணுறது அதை பார்க்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப். டு நாட் டிஸ்டர்ப் உங்களுக்கு டேரெக்டாக இப்படி எனேபிள் பண்ணிடலாம். எனேபிள் பண்ணோம்னா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு இது எனேபிளாக இருக்கும். பட் இதில் நீங்கள் லாங் டேப் பண்ணுங்கள், டேப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டர்ன் ஆன் நவ், இதை ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டர்ன் ஆன் ஆஸ் அ ஸ்கெட்யூல். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கிட்டால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிழமையில வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாளும் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து செட் ஷெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டைம் இருக்குது, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் கொடுத்து டன் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. ஸோ அந்த டயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், பயன்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் டார்க் மோட். கண்டிப்பாக எல்லாரோட ஃபோனில் நீங்கள் டார்க் மோடை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ டார்க் மோடில் என்னதான் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு. உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டார்க் மோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் மோட் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இது 24 ஹவர்ஸ் உங்களுக்கு எனேபிளாகவே இருக்கும். ஸோ இந்த டார்க் மோட்ல நீங்கள் லாங் டேப் பண்ணுங்க, டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு டர்ன் ஆன் நவ், இது எனேபிளாக இருக்கு. டர்ன் ஆன் ஆஸ் அ ஸ்கெட்யூல், அது வந்து எனேபிளாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷெட்யூலில் நீங்கள் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதாவது இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு என்னோட ஃபோனில் டார்க் மோட் எனேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே சன்செட் டு சன்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டர்ன் ஆன், அதாவது உங்கள் ஃபோனோட லொக்கேஷனை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸில் பகல் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும். இரவு நேரத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஃபோன் டார்க் மோடுக்கு மாறிடும். ஸோ இந்த அருமையான ஒரு ட்ரிக்கை உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் மிக முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் கூகுள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேக்கப் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் பேக்கப் டு கூகுள் டிரைவ், அதாவது கூகுளோட கூகுள் டிரைவ். இது வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப் எதெல்லாம் பேக்கப் பண்ணும் அப்படிங்கறத நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க பெர்மனண்டா ஒரு அக்கவுண்ட்டை பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அது மூலமா நீங்க எதெல்லாம் பேக்கப் பண்ண முடியும்னா, ஆப் டேட்டா, கால் ஹிஸ்டரி, கான்டாக்ட்ஸ், டிவைஸ் செட்டிங்ஸ், எஸ்எம்எஸ், டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டாப் ரைட்டில் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில்,
அதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் அண்ட் டெலிட், அதாவது இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை டர்ன் ஆஃப் மட்டும் இல்லை, நீங்கள் என்னெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சிருந்தீங்களோ இந்த அக்கௌண்ட்டில் அது எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ இதை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் பேக்கப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் வேறு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணால் போதும். ஸோ அது மூலியமாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் பாதுகாக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய 3 முக்கியமான ஃபியூச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.